முன்னதாகவே வேடிச்சிருவாங்க, மரணம் எழுதிடுவாங்க மறுபடியும். அப்ப எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அதனாலதான் அந்த 7 குழந்தை கன்னியர்களும் அம்மைமார்களும் சின்ன பருவத்துல வந்து அங்க நின்னாங்க. அவர்களை பார்த்தாக்கும் ஐயா சாந்தோர் மக்கள்கிட்ட கேட்கிறார், கன்னிகள் தானா கல்விகளா பார்த்து சொல்லுங்க. ஐயா அந்த ஜலக்கமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க தெரியாது இல்லையா அவ்வளவு நடந்திருக்க விஷயம். அப்ப சாந்தோர் மக்கள் விலகிட்டாங்க. உடனே ஐயா அவரு, எம்மா காட்டுக்கு வந்தேன், கற்பை அடித்தேன், பேட்டி செய்தேன், உங்களுக்கு பிள்ளைய தந்தேன், இப்படி வண்டு வண்டா சொல்றீங்கள, இது எப்போ நடந்தது? எப்போ நான் காட்டுக்கு வந்தேன்? உங்களை பார்த்தது எப்போ? உங்களை பேட்டி செய்தது எப்போ? ஒண்ணுமே எனக்கு தெரியாது. உங்களை நான் பார்த்ததே இல்லை. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாருன்னு சொல்லி இழப்பவன் சொன்னீங்களா? செல்லாது செல்லாது தள்ளி இருக்கும். நீங்க யாருன்னே தெரியல. எப்படி எடுத்து வருவேன்னு சொல்லி இங்க வந்து நின்னா அவர் இப்ப என்ன சொல்றாரு? உங்களை நான் பார்த்ததே இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தங்கையரே, இவர் சாதாரண எல்லாம் மறைவு மாயம் செய்த கள்ளன், அதனால இவரை விடவே கூடாது. இப்போ அதை அஞ்சனம் ஆடையை மறைவு செய்தார் அல்லவா, இன்னைக்கு அவருடைய ஆடையை நாம பிடித்து எழுப்போம், வாருங்கோ வளையுங்கோ அப்படின்னு. உடனே 7 அம்மைமார்கள் வந்த, அதாவது சாஸ்திரத்தாள் அம்மை சொல்ல மற்ற 6 பேர் மொத்தம் 7 பேருமா ஐயாவை என்ன செஞ்சுட்டாங்க, சுத்தி வளைச்சு அவருடைய ஆடையை பிடித்து இழுக்க சொல்றாங்க இல்லையா. சொத்தோடு சேர்த்து குடும்பத்தோட இடைக்கு பெற்றோருக்கெல்லாம் பெருவாழ்வு கொடுத்து எங்களையும் மனம் பிரித்து எங்க பிள்ளைகளை குறையாமல் தருவேன்னு சொல்லி வந்தீரே, எங்களுடைய நாயகரே வந்தீரோ. அப்ப அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க? தங்களை கல்யாணம் புரியணும், பிள்ளைகளை எங்களையும் வைத்து ஆள வேண்டும். இது அந்த கன்னியர்கள் கேட்ட வரம். அதை வேண்டிதான் இப்ப வந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த அம்மைமார்களுடைய வேண்டுதலை வைத்து அவர்களை என்ன செய்யறார்? சாந்தப்படுத்துகிறார். பிள்ளைகள் தானே வேணும். ஐயா சொல்றார், பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளை காட்டு வரும் லோட்டிகள் பெத்தாங்க. பெத்த உடனே அப்பதான் பாக்குறேன், அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நீராடிட்டு இருக்காங்க. ஐயா வந்து சொல்லல, அவங்க விடல. என்ன சொல்றாங்க? ஓட்டி இருந்துன்னா ஊர்வழியே தெரியும், ஆண்டிக்கு அல்லாது அரவணையிலே பாம்பனையிலே துயிலக்கூடிய பரந்தாமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நின்றார் பொங்கல் குழுவை அவை விடுறார்